உட்காரலாம். தேவ நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில கூட குடும்பமாய் வந்து தேவனை ஆராதிப்பது கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆமென். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் அந்த குடும்பத்தையும் மாத்திரமல்ல, தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நாம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய சபையினுடைய அறிவிப்பு. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில நம்ம சபை கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க நன்றாய் அறிவீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்துல தாங்கும்படியாய் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் தான் இம்மட்டும் நடத்தி வந்திருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் அநேக தேவைகள் உண்டு. அதற்காக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. வருகிற கிறிஸ்துமஸ் அந்த நாளுக்குள்ள நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அதிகமாய் நாம வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல சொன்னோம். 5 நிமிடமாவது இந்த சபைக்காக நீங்க நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்காக அன்பாய் நான் கேட்டுக்கொண்டேன். அதை மீண்டும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சபைக்காக ஒவ்வொருவரும் குடும்பமாக அல்ல, ஒவ்வொருவரும் 5 நிமிடமாக எடுத்து நீங்க அதுக்கு ஊழியத்தின் கட்டுமானத்துக்காக, சபையின் கட்டுமானத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வருகிற 25ஆம் தேதி நம்ம சபையினுடைய ஆண்டு விழா, கிறிஸ்துமஸ் மற்றும் பிள்ளைகள் பிரதிஷ்டை, ஞானஸ்தானம், ஆராதனை உண்டு. இது எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கெடுக்கணும், ஜெபிக்கணும். உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுத்து விட்டு செல்லும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பெயர் பிரதிஷ்டை பண்ணுகிற பிள்ளைகள் உங்களுடைய பெயர்களையும் நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சபைக்கு நாம வெள்ளை அடிக்க வேண்டியது இருக்கிறது, வெயிட் லாஸ் பண்ண வேண்டும். வருஷம் நம்ம அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதனால சபைக்கு வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. இன்னும் அநேக தேவைகள் நிறைய இருந்து நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில தொடர்ந்து நம்ம 2 நாள் கேரல் நம்ம எடுத்து முடித்திருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையினால. ஆமென். அல்லேலூயா. இன்று 3ஆவது நாள் நம்முடைய பகுதி. ஆமென். அல்லேலூயா. நம்ம பகுதியில நாம தான் என்ன பண்ணணும்? கலந்துக்கணும். அல்லேலூயா. நம்ம பகுதி. ஸ்தோத்திரம். அதனால எருமையூர், பழந்தண்டலம், இந்திரா நகர், காட்டூர் அண்ணா நகர், விவேகானந்தர் குடியிருப்பு, 4 பகுதியில நாம இன்னைக்கு கேரல்ஸ் போக போறோம். அதனால நீ கலந்து கொள்ளுறவங்க தாராளமா நீங்க கலந்து கொள்ளலாம். 4 மணிக்கு நம்ம சரியாக ஆரம்பிக்கப்படும். 3 மணிக்கெல்லாம் நீங்க சபைக்கு வரும்படி உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். 4 மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம்னால் சரியான நேரத்துல 8 மணிலிருந்து 7:30 8 மணிக்குள்ள நாம முடிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட குறைந்த வீடுகள் தான் கடந்து போனோம். ஆனா நிறைவான தேவ பிரசன்னம். அல்லேலூயா. நிறைவான தேவ சமாதானம், ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 2:30 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் உற்சாகம் குறையாதபடி கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. சோதர கர்த்தர் நல்லவர். பிள்ளைகளையும் கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாம ஜெபிக்கிற வீடுகள்ல, ஆமென். அல்லேலூயா. சோதர நாம எந்தெந்த வீடுகள்லாம் நாம் கால் வைத்து நாம் ஜெபித்து இருக்கிறோமோ 2025ல ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் அந்த வீடுகளில் செய்ய போறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. 2025ல ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும், அதிசயமான காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற வீடுகள் கூட கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து தான் அனுப்புனார். ஆமென். அல்லேலூயா. வாக்கு கொடுத்து தான் அனுப்புனார். இப்படிப்பட்ட காரியங்களாம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. அதனால நாம் ஜெபிக்கிற வீடுல கண்டிப்பா நான் சொல்றேன், ஆச்சரியம் நடக்கும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு கிராம ஊழியர்கள் கேரல்ஸ், அல்லேலூயா, வாரம் கிராம ஊழியம் அறிவிப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு கேரல் சர்வீஸ் எருமையூர்ந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அப்படியே நம்ம ஒவ்வொரு வீடுகளா நம்ம கடந்து வந்து ஸ்தோத்திரம் நம்ம பகுதி அந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு வீடு, அங்க ஒரு 2 வீடு கூப்பிட்டு இருக்கிறாங்க.
அந்த வீடுகளை நாம் ஜெபம் பண்ணணும். கூப்பிடுற வீடுகள் நம்ம போறோம், நம்முடைய சபையார் வீடுகள் நாம் கடந்து போகிறோம். சபைக்கு அல்லாதவர்கள் கூட்டா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கடந்து போய் அந்த வீட்டுக்கு நாம் ஜெபம் பண்றோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆண்டவர் நாம் மையப்படுறோம். அப்படியாக நாம் இந்த ஊழியங்களை நாம் செய்து கொண்டே வருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இன்றைக்கும் இந்த ஊழியங்களை கர்த்தர் தாமே நேர்த்தியாய் நடத்தும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பை நான் கேட்டுக்கொள்ளுறேன். கலந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஸ்தோத்திரம், நம்ம சபை முடிந்த உடனே ஆண்டு விழா குறித்து ஒரு ஆலோசனை இருக்குது. அதனால் நீங்க சபையார் கலந்து கொண்டு உங்களுடைய ஆலோசனை கொடுக்கும்படியா உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆதாரம் செய்ய வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதனால உங்களுடைய ஆலோசனைகள், மேலான ஜெபம், மேலான தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் சபைக்கு கொடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபை முடிந்த உடனே ஆண்டு விழா குறித்து ஒரு ஆலோசனை உண்டு. அதனால நீங்கள் கலந்து கொண்டு ஆலோசனை கொடுக்கும்படி அவன் அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் எப்படி ஆரம்பித்து எப்படி நடத்த வேண்டும் என்பதை சபையரா சேர்ந்து நம்ம ஒருமித்து ஆலோசித்து நம்ம ஜெபித்து நடக்கும்போது தேவ வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா, ஒரு மனமாய் நாம் செய்யும் போது அதுல தேவன் தெரியப்படுகிறார், விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபைக்கு கொடுக்கிறவங்க தாராளமாய் நீங்கள் கொடுக்கலாம். சோதரம், இதுவரைக்கும் அநேகர் கொடுத்துருக்கீங்க. சோதரம், நம்ம சபைக்கு வருகிறோம் சரி, நம்ம சபைக்கு வெளியில் இருக்கிறோம் சரி, அதிகமாய் கர்த்தர் சபைக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவனா மகிமைப்படட்டும். சோதரம், நான் ஜெபித்த ஒரே ஜெபம் என்னன்னாக்கா, சோதரம், பணம் இல்ல, பொருள் இல்ல, ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஒரு நாள் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கர்த்தர் கொடுத்தாரோ அதே போலதான் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் சம்பளம் மாத்திரம் 4000 ரூபாய் கிட்ட நம்ம கொடுக்கிறோம். 4 பேர் வேலை செய்யறாங்க, 4500 ரூபாய் கிட்ட நம்ம சேலரி கொடுக்கிறோம், மெட்டீரியல் வாங்கி கொடுக்கிறோம். சோதரம், ஒரே ஒரு ஜெபம், சோதரம், பணம் இல்ல, பொருள் இல்ல, ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நிக்கப்படாது வேலை. அல்லேலூயா, இது எந்த வேலை? இது நல்ல வேலை இது. அல்லேலூயா, பைபிள் வசனமே சொல்லுது, சபை கட்டுறது நல்ல வேலை. சபை கட்டுங்கள், அது மேல என்ன பண்ணுவேன்? பிரியமா இருப்பேன். வசனத்தை சொல்லணும். அல்லேலூயா, சபையை கட்டுங்கள், நான் அது மேல பிரியமா இருப்பேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த நல்ல வேலை, சோதரம், மதில் சிவில் கொட்டுவது நல்ல வேலை. சோதரம், ஆமா, 22ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சோம். கடந்த மாதத்துல 22ஆம் தேதி வேலையை ஆரம்பிச்சோம். 2 வாரம் மழையா இருந்ததுனால சோதரம், அது என்ன வேலை நடக்க முடியாம போயிடுச்சு. தொடர்ந்து ஆண்டவர் வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய மேலான உதவினாலும் காணிக்கையினாலும் இந்த ஜெபத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோ நாம் எல்லாரும் இந்த கட்டுமான பணிக்காக நாம ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ள அது ஏவிக்கொண்டே ஒருமன ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு ஏவிக்கொண்டே இருக்கு. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒருமனப்பட்டுள்ளாக சோதரம் அற்புதமா ஜெபிக்கிட்டோம். கட்டுமான பணிகளை கர்த்தர் தடையில்லாம ஆண்டவர் நடத்தி தரும்படியாக இதனுடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திக்கும்படியாக பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அற்புதமா ஜெபம் பண்ணட்டும். நம்ம எல்லாரும் ஜெபம்ல இருப்போம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அம்மாவோட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. முடியாதவங்க உட்காந்துங்க. எனக்கு பலவீனமா இருக்குதுங்க, நான் உட்காந்துக்கனாக்கா தயவு செய்து உட்காந்துங்க. முடியும்னாக்கா முட்டி போடுங்க. ஜெபம் பண்ணும். பிரைஸ் எல்லாம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திர தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. தகப்பனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளாக ஒரு மனமாய் கூடி உடைய கர்த்தாவே உடைய வீட்டிலே தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர கூடி வந்திருக்கிற நோக்கத்தை நீர் அறிவீர் அப்பா. தகப்பனே, இந்த கூட்டம் எங்களால் கூடினது அல்ல, உம்மால் கூடின கூட்டம் அப்பா. தகப்பனே, தெரிந்து கொண்ட பிள்ளைகள் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் அப்பா பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குவார்களோ, எப்படி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார்களோ, எப்படி கேட்டதெல்லாம் செய்வார்களோ, அப்படியாய் நீங்கள் தகப்பன் ஸ்தோத்திரம். அந்த உலக தாய் தகப்பன் அப்படி செய்யும் பொழுது எங்களை உருவாக்கின தேவன் அப்பா, நீங்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் நீர் தகப்பனை செய்ய போகிறீர் அப்பா. அதற்காக நன்றி நன்றி, கொடான கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் கூடி ஆவியானவரை ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் இறங்கி வாருங்கப்பா. இறங்கி தகப்பனை ஸ்தோத்திர 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 நாங்கள் ஏறெடுத்த தகப்பனை விண்ணப்பங்களை நீ கேட்டீரப்பா. தகப்பனை ஆராதனைகளில் நீ மகிமைப்பட்டீரப்பா. அதற்காக பாடல் வேளைகளிலும் ஆவியானவரை ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா நீர் மகிமைப்பட்டே கொண்டே இருக்கிறீரப்பா. அப்படி இருக்கும் பொழுது தேவன்
தேவனாய் கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றி தகப்பனே. இந்த 12 மாதங்களாக அப்பா கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் தகப்பனே, ஒவ்வொரு இரவிலும் பகல் வேளைகளிலும் தேவனாகிய கர்த்தர் எப்படியெல்லாம் தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், வழிநடத்தினீர், தப்புவித்து தகப்பனே. ஆபத்திலும் விபத்திலும் சாபத்திலும் மரணத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அப்பா சுகத்தை கொடுத்தீரே ராஜா. அப்பா எத்தனை நாள்கள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாது ராஜா. விசேஷமான தாழ்வை கட்டுமான பணிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். இது உம்முடைய வீடு ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இதிலே நான் பிரியமாய் இருக்கிறேன், இதிலே நான் வாசமாய் இருக்கிறேன் அப்பா. உடைய தாசன் இந்த வருடமெல்லாம் மழையிலும் பனியிலும் வெயிலிலும் குளிரிலும் தேவனாய் கர்த்தர் ஊழியம் செய்ததை நீ நிறைந்திருக்கிறீர் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். இதை கூட வீட்டை சுற்றிலும் தகப்பன் இங்கே ஒரு உடைய தாசனுக்கு ஒரு வீட்டை கட்டு ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வீட்டை கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆலயத்தில் சுற்றிலும் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்க தகப்பனே. ஆவியான